தம்பி தம்பி அப்பா இப்ப என்னத்தான் பண்ண போறோம்னு சொல்றான் அப்பா. 2 நாளைக்கு முன்னாடி எங்க டீம் ஒரு ஆபரேஷன்ல இறங்கணும். இன்னைக்கு நான் அந்த ஆபரேஷனை முடிக்க போறேன். என் தம்பி டாக்டர் ஆயிட்டா, ஆபரேஷன்லாம் பண்றான். ஐயோ கேக்கு கேக்கு கேக்கு, எத்தனை கேக்கு, வெள்ளை கேக்கு, கருப்பு கேக்கு, பெரிய கேக்கு கூட இருக்குப்பா. எனக்கு வாய் பார்த்தாது போல இருக்கே தம்பி. இத அப்படியே அமுக்கலாமா, கட் பண்ணி அமுக்கலாமா? ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே, என்ன பண்றவேன்னு தெரியலையே. ஏப்பா கேக்க பார்த்து வாய போலக்கலாம், காபி மேக்கரை பார்த்து எவனா வாய போல போனா என்ன தம்பி நீ போ. கிளஸ்டர் ஸ்டாம் ஃபைல்ல பார்த்தா அதே காபி மேக்கர் மாதிரி இது இருக்கே. ஹேலி, நான் அந்த காபி மேக்கரை செக் பண்ணி ஆகணும். நீ எங்கேயும் போகாம இங்கே இரு. நீ என்ன வேணாலும் செக் பண்ணிக்கோ, நான் இங்க தான் இருப்பேன். கேக் இங்க இருக்கும்போது நான் வேற எங்க போறேன்? ஓ, இதுதான் அந்த மைக்ரோ சிப்பா. ஏன் தம்பி இவ்வளவு வேகமா கழற்றி இதெல்லாம் மாட்ட தெரியுமா? நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு இருக்காத, எனக்கு ஏதாவது ஆபத்து வருதான்னு மட்டும் பாரு. இப்போதைக்கு என் கண்ணு காது மூக்கு எல்லாமே நீதான். சரி இருந்துட்டு போறேன். ஹாய் அப்பா, எலி பாருங்களேன். ஆமாம்மா. ஹாய் குட்டீஸ். ஹாய் ஹாய் கண்ணா. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? எங்க ஊர்ல எல்லாம் இதுக்கு பேரு பகல் கொள்ளன்னு சொல்லுவாங்க. இது மிலிட்டரியில பயன்படுத்துற ஒரு விதமான மைக்ரோ சிப். இத வச்சு ஆள் இல்லாமலே ஆயுதங்களை நம்ம பயன்படுத்தலாம். ஆள் இல்லாம ஆயுதமா? எனக்கு ஒண்ணு புரியலையே. இந்த மைக்ரோ சிப்பை நம்ம எப்படியாவது பென் கிட்ட போய் சேர்க்கணும். வித்தியாசமா இருக்கு. எவன்டா அவன் கொண்டையில அடிச்சவன்? காபி தான் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. காபி மேக்கருமா? ஏன் தம்பி நின்னுட்ட? நாம சண்டை போட போறோம். எங்க போட போறோம்? முதல்ல நாம எப்படி சிப் எடுத்துட்டு போறோம். நான் இந்த விளையாட்டுக்கு வரலமா? மறையிற மாதிரி ஒரு கட்டையை வைக்க மாட்டானுங்களே. கட்டை ரொம்ப சிறுத்தா இருக்கு. ஐயோ ஓகே. ஐயோ தம்பி, அது என்ன வந்து புடிப்பா. தம்பி உனக்கு ஒண்ணு அடிபடலையே. தம்பி அது திரும்பி வாங்கிட்டு தான் வருது. தப்பிச்சு போயிடு, அதுகிட்ட மாட்டிக்காத. நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி நீ எப்படி தெரிஞ்சுப்ப? இப்ப உன்னை தூக்கி காயலாங்கடை கூட போட முடியாது. தம்பி தம்பி சூப்பர் வேலை பண்ணிட்டோப்பா. கொஞ்சம் தள்ளி நில்லு, பாசத்தை பொழியாத. ஏன் கையால சாக வேண்டியது, உன் கையால செத்துருச்சு. இதோட பேர் தான் கிளஸ்டர் ஸ்டார்ம். சைபர் தயார் பண்ற எல்லா பொருட்களையும் இது நிச்சயம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உடனே இதை பென்கிட்ட எடுத்துட்டு போனோம். வா. இவ்வளவு பெருசா எப்படி பாத்துக்கிட்டு போறது? சும்மா சொல்லக்கூடாது, நம்ம 2 பேருமே ஒரு நல்ல டீம் தான்ப்பா. உங்க இதுல ஆள் எடுக்கிறத தான் சொல்லுப்பா, நானும் சேர்ந்துக்கிறேன். எனக்கு கூட இது மாதிரிலாம் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குது. கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு வந்தாலே அதுவே போதும்.